கடலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் மட்டுமாக, from verse 35 to 41. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்கே ஒரே படகு, ஒரே விதமான சூழ்நிலை. கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்குது. அந்த சீடர்கள் பயந்து கலங்குறாங்க. ஒருத்தர் அதே சூழ்நிலையில் தான் படுத்து தூங்குறார். நான் சிறுபிள்ளைய சண்டே ஸ்கூல்லாம் போகும்போது எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்காங்க, இயேசு நம்ம படகுல இருக்கிறாரு, எது கஷ்டம் ஆபத்து அப்படின்னா போய் அவரை எழுப்புங்க, அவர் கண்டிப்பாக உதவி செய்வார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டுவார், அமைதி உண்டாக்குவார், அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரை எழுப்புங்க, அவர் நம்ம கூட தான் பயணிக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இதே வேத பகுதி எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதே காற்று, அதே கடல், அதே கொந்தளிப்பு, அதே சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அவர் படுத்து தூங்குறாரு. நான் போய் அவரை எழுப்பணுமா, ஜெபம் பண்ணணுமா, படுத்து தூங்கணுமான்னு யோசித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் சீஷர்களை ஃபாலோ பண்ண விரும்பலை, யாரை ஃபாலோ பண்ண விரும்புகிறேன்? இயேசுவை ஃபாலோ பண்ண விரும்புகிறேன். கடல் கொந்தளிக்கட்டும், காற்று அடிக்கட்டும், படுத்து என்ன செய்யணும்? தூங்கணும். கவலையே படக்கூடாது. நாம் அடிந்து போகிறோம், கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறேன். பிரியமா இல்லை, கவலை கவலைன்னு சொல்கிறோம். கவலைன்னா என்ன? கலக்கம், ஒரு பயம், ஒரு பதஷ்டம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குகிற ஒரு உணர்ச்சிக்கு பேர் தான் கவலை. நம்ம எல்லா உணர்ச்சிகளும், இப்போ சாப்பாட்டை பற்றி கேட்டிங்க, நம்ம எல்லா உணர்ச்சிகளுமே நம்முடைய உடம்பில் இருக்கிற உள் உறுப்புகளை, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற, உள்ளந்திரியம் என்றால் உள்ளே இருக்கிற எந்திரம்னு அர்த்தம். நுரையீரல், கணையம், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சுரப்பிகள். நம்ம ஒவ்வொரு உணர்ச்சியும் நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே இருக்கிற எந்திரங்களை, உள்ளிந்திரியங்களை இயக்குது. எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், ஜீரணம், எல்லாவற்றிலையும். இப்போ ஒரு செய்தி கேட்ட உடனே நம்மளை அறியாமல் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. அப்போனா அந்த கண்ணீரை சுரக்கக்கூடிய சுரப்பியை அந்த துக்க செய்தி, அந்த ஒரு வார்த்தை அந்த சுரப்பியை இயக்கிடுது. அதனால் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. குடல் குழம்புது, நெஞ்சு எரியுது, தலை சுற்றுது, உதடு துடிக்குது. நம்ம கேட்குற செய்திகள், சூழ்நிலை, எலும்பில் உக்கல் உண்டாயிற்று. ஆவியின் முறிவினால எலும்புகள் உலர்ந்து போகும்.
ஆவியின் முறிவுனால நமக்கு ஆர்த்தரைட்டிஸ் நோய், எலும்பு நோய்கள் வர்றது. உட்கார்ந்தா எழும்ப முடியாது, எலும்புனா உட்கார முடியாது, எலும்பு வீக்காயிருது. நம்ம சரீரத்தில் வருகிற அநேக நோய்களுக்கு காரணம் இருதயம் பலவீனப்படும். எல்லாத்துக்கும் அதிகமாக காரணம் நம்முடைய உணர்ச்சிகள். அதில் கவலைங்கிற உணர்ச்சி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உணர்ச்சி. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 12:25, Proverbs 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், அப்படியே ஹார்ட்டை ப்ரெஸ் பண்ணும். அதான் நெஞ்சு வலிக்கும், உடனே நெஞ்சு வலிக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ கவலைப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த கவலை நெஞ்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணும். நல்ல வார்த்தை அப்படியே நம்ம ஹார்ட்டை நல்ல மகிழ்ச்சியாக்கும். மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவலைப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஹார்ட் வீக் ஆகும். ஆனால் கவலை வருது, பல காரணங்களால் வருது. நம்ம தேவைகள் சந்திக்கப்படலை, கவலை வருது. சிலருடைய வார்த்தைகள் நம்ம நொறுக்கிடுது, சிலருடைய வார்த்தைகள் நம்மை நொறுக்கிடுது. சில வேளையில் நமக்கு ஒரு எண்ணம் வருது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு, நான் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. சில வேளையில் மற்றவருடைய வாழ்வை பார்க்கும்போது பொறாமை வருது. இதெல்லாம் தான் முக்கியமாக நம்முடைய கவலைக்குள்ள காரணம். இந்த கவலைக்குரிய காரணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நிறைய வேத பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேதத்திலிருந்து மாத்திரம், உளவியலில் நிறைய சொல்லுவாங்க. இப்போ அவங்கள பார்த்து யாரோ அழாத அழாத, ஏன் அழுற, அழாத அழாத இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. சில பிள்ளைங்களோட சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க. ஒருத்தரை பார்த்து அழாத அழாதன்னு சொன்னால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் அழாதவங்க கூட அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழாதவங்க கூட அழ ஆரம்பிச்சோம். அழாதங்கிறல்ல, ஐயோ நான் அழலையே, இல்லை அழாத இப்படி சொல்லிட்டேங்க, அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை உளவியலில் கேஸ் லைட்டர் அப்படிம்பாங்க. கேஸ் லைட்டர் அப்படின்னா பற்ற வைக்கிறது. சும்மா இருக்க ஆளை பார்த்து கூட அழாதன்னு சொன்னால் அழ வச்சுருவாங்க. இதே மாதிரி 4 பேர் நம்மளை பார்த்து அழாதன்னு சொன்னாலும் நம்ம அழுகெல்லாம் போயிடாது, இன்னும் கொஞ்சம் தான் அழுக வரும். இதெல்லாம் அந்த அழாதெல்லாம் பற்ற வச்சிடும். ஆனால் நான் எப்படி சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ணலாம், அறிவுபூர்வமாக இறை அருளால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம்? முதலாவது ஒரு வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 வசனம் வசிக்க போகிறோம். 10-11 வசனம், 24லேருந்து 34 வரைக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும்
சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நீங்கள் கவலைப்படுறதுனால என்ன செய்ய முடியும்? இந்த வேத பகுதியில் கவலையை பற்றி கவலைங்கிற சொல் எத்தனை தடவை வருது? யாராவது கவனிச்சிங்களா? இந்த ஒரு வேத பகுதியில் 11 வசனங்களில் கவலை அப்படிங்கிற சொல் எத்தனை தடவை வருது? யாராவது கவனிச்சிங்களா? சரி, பிற வீட்டில் போய் பாருங்கள். 5 முறை எனக்கு தெரிஞ்சு வருது. கவலை கவலை கவலை. இது என்ன கவலை? எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம், எங்கே குடியிருப்போம், என்ன செய்கிறது, நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய கவலை. இன்றைக்கி உலக பிரகாரமாக நமக்கு பெரிய பண வசதி இருக்கிறனால நம்ம தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது வாழ்க்கையில் அப்படி நடக்கலை. உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், இங்கிலாந்திலேயே பெரிய பணக்காரர், அவர் வரலாற்றில் அரசாங்கத்துக்கெல்லாம் நிறையா கடன் கொடுத்துருக்கிறார். அவள் அரசாங்கத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய பணக்காரர். அவர் வீட்டில் அந்த வைர நகைகள், வைடூரியங்கள், தங்கம், இன்னும் பணம் இதெல்லாம் பத்திரமாக வைப்பதற்காக ஒரு ரகசிய அறை, பெரிய வீடு, அந்த வீட்டிலே ஒரு ரகசிய அறை வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த ரகசிய அறைக்குள்ளே அவர் போய் அந்த பொருட்கள் ஏதோ பார்க்கும்போது தானாக உள்ளிருந்து அந்த கதவு, ரகசிய அறை கதவு பூட்டிடுச்சு. உள்ளே இருந்து இப்போ அவர் திறக்க முடியலை, அப்படி அது அமைக்கப்பட்டிருந்தது. உள்ளே இருந்து சத்தம் போட்டாலும் வெளியே கேட்காது. இவர் அடிக்கடி வெளியூருக்கெலாம் டூர் போவார். வீட்டில் அவரை காணோம், அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காரு அப்படின்னு யோசிச்சிட்டாங்க. இவர் அந்த அறைக்குள்ளே 4-5 நாளாக கிடந்து கத்தி ஓலமிட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவ்வளோ பெரிய பணக்காரர். நடந்தது வரலாற்று சம்பவம். அந்த அறைக்குள்ளேயே இறந்து போயிட்டார். இதில் ஒரு 7-8 நாள் ஆகிடுச்சு. துர்நாற்றம் அது எங்கேருந்து வருதுன்ன பிறகு அது அந்த அறைக்குள்ளேருந்து வருதுன்னு தெரிந்து அந்த அறையை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு நகையெல்லாம், அந்த பொருட்கள்லாம் வைத்திருந்த ஒரு பீரோ மேலே அப்படியே விழுந்து கிடக்கார். சுவத்தில் தன்னுடைய விரலை கட் பண்ணி அந்த இரத்தத்தில் கடைசி அவன் எழுதி வச்சிருக்கார். பணம் என்னை காப்பாற்று, எனக்கு அந்த வார்த்தை மறந்து போச்சா, நான் கருத்து தான். பணம் என்னை காப்பாற்றுன்னு நம்பினேன், பணம் ஒருபோதும் நம்மை காப்பாற்றாது அப்படின்னு ரத்தத்தில் சுவத்தில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். வரலாற்றில் நடந்த சம்பவம். நம்ம இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ கவலைப்படுறோம். இப்போ நமக்கு முதலாவது அந்த கவலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அறிவு வேண்டும், ஒரு மன தெளிவு வேண்டும். என்ன மன தெளிவு வேண்டும்? நான் கவலைப்படுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரம். நம்ம சில காரியங்களை குறித்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு கவலைப்படுறோம். நம்ம கவலைப்படுற மாதிரி 80 விழுக்காடு நடக்க போகிறது இல்லை. நம்ம கவலைப்பட்டது தான் மிச்சம். நம்ம கவலைப்பட்ட மாதிரி அது நடக்க போகிறது இல்லை. இன்னும் கொஞ்சம்
நம்ம கவலைப்படுறதுனால அந்த சூழ்நிலை ஒன்று நம்ம மாற்றிட முடியாது. நடக்க தான் போகுது. நம்ம கவலைப்பட்டு அந்த சூழ்நிலையை மாற்றிட முடியாது. இன்னொன்று, நம்ம கவலைப்படாமல் இருந்தால் யோசித்து ஏதோ செஞ்சுருப்போம். கவலைப்பட்டனால காரியத்தை நாமளே குழப்பிட்டோம். கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? கவலைப்படாமல் இருந்தோம்னா ஒருவேளை அதற்குரிய தீர்வை கண்டுபிடிக்க முடியும். ஒரு பிரச்சனை வந்துச்சு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, ஊழியத்தில் பிரச்சனை உண்டு. அடுத்தல என்ன பண்ணுறது? ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, மன்னித்து கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் சொல்கிறேன், ஏண்டா சாமி இந்த ஊழியம், அதுவும் சபை ஊழியம் ஏன்பா? நான் விசுவாசியாக இருந்து சுவிசேஷ ஊழியம் செய்யுமா சொல்லியிருக்கேன். ஒரு மாதத்துக்கு 26 மெசேஜ் கொடுத்துருக்கேன். குறைந்தது 20 மெசேஜ். ஒரே ஒரு மாதம் 20க்கு குறைஞ்சிச்சு, அழுதுருக்கேன். நான் என்ன பாவம் செஞ்சேன் ஆண்டவரேன்னு சொல்லி. 22 வயசில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா கூப்பிட்ற இடங்கள்லாம் போய் பிரசங்கம் பண்ணுவேன். தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டுக்கு வெளியே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் சுந்தரையா ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ அங்கே என்ன பிரச்சனை, எனக்கு வாரம் ஒரு பிரசங்கம் இல்லை 2 பிரசங்கம். ஆரம்ப நாட்களில் காலைல சுந்தரையா பேசுவாங்க, சாயந்தரம் சாம்சரையா பேசுவாங்க. ஒரு வாரம் நான் பேசுவேன், 3 வாரம் வெளியே போவேன். அதுவும் கடைசியில் நாங்கள் கூட்டி பார்க்கும்போது ஒரு வருஷத்தில் அதிகமான பிரசங்கம் பண்ணது எங்கள் 3 பேரில் நான் தான். ஒவ்வொரு வருஷமும் எங்கள் 3 பேரில் அதிகமான பிரசங்கம் பேசினது கடைசி ஒரு 2-3 ஆண்டுகள் நாங்கள் பார்த்த கணக்கு நான் தான் பேசினேன். ஆனால் எந்த பாரமும் கிடையாது. சபைக்கு யார் வந்தாலும் சரி, வரட்டாலும் சரி, காணிக்கை கொடுத்தாலும் சரி, குடிக்கட்டாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் பில் என்ன ஆனாலும் சரி, ஆகட்டாலும் சரி, பார்க்கிங் இடம் இருந்தாலும் சரி, இல்லட்டாலும் சரி, எனக்கு என்ன கவலை? அங்கே ஒரு இடத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், நானும் ஜெபத்துக்கு போவேன். பொறுப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ கர்மேல் விசுவாசிகளுடைய பிரச்சனை, ஊழியருடைய பிரச்சனை, சபையினுடைய தேவைகள், உங்கள் குடும்பங்களில் வர்ற பாரங்கள், இவ்வளோ ஏண்டா சாமி இது வருது. கவலைப்படுறதுனால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்படாதீங்க. முதல்ல அந்த அறிவு சார்ந்த ஒன்று வேண்டும். ஐ கேனாட் டூ எனிதிங். அதைத்தான் ஆண்டவர் இந்த 11 வசனத்தில், நீ கவலைப்பட்டு என்ன பண்ண போகிற? ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ கவலைப்படாமல் இருந்தாலும் யோசித்து ஏதோ செய்யலாம். ஆண்டவர் பார்த்துக்குவார். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன், ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அது நாங்கள் டீச்சிங் மெத்தடாலஜியில் அப்ஜெக்டிவ் டீச்சிங், அப்படி காட்டி ஒரு பொருளை காட்டி சொல்லி கொடுக்குது. அங்கே மலையில் உட்காந்து பேசுகிறாரு. அந்த பூக்கள், காட்டு பூக்கள் தான் பாருங்கள், இந்த பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இதெல்லாம் யாருங்க இந்த மாதிரி அழகான கலர் கொடுத்தா? இன்றைக்கு இருந்து நாளைக்கு நெருப்பில் போட போகிறோம். அந்த புல்லுக்கு இந்த அழகு கலர் கொடுத்துருக்காரு. ட்ரெஸ் தர மாட்டாரா? இந்த மாதிரி இந்த பறக்குது பறவை, அதெல்லாம் போஷிக்கிறார்ல. எங்கேயாவது ஆகாரம் கிடைக்கல, உன்னை விட்டுருவார் ஆண்டவர் சொல்கிறார், காட்டி சொல்கிறார். அப்போ முதலாவது கொஞ்சம் அறிவுபூர்வமாக, இறை அருளால், தேவனுடைய கிருபையினால் அறிவுபூர்வமாக உங்களுடைய சூழ்நிலையை நோக்கி பாருங்கள். நீங்கள் கவலைப்படுறதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க. இது பிரின்சிபிள் நம்பர் 1. அறிவுபூர்வமாக அதை நம்ம நோக்கி பார்க்கிறோம். 2வது இன்னொரு வேத பகுதிக்கு போவோம். அங்கேயும் ஒரு 7 வசனம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 10. இது வேறு ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்டது. நம்ம சூழ்நிலைக்கு அதை அப்ளை பண்ணுறேன். மேத்யூ சாப்டர் 10 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் மட்டுமா, 7 வசனங்கள் வாசிங்க.
அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இது உபத்திரவ காலத்தை பற்றி சொல்லியிருக்கு. நமக்கும் வாழ்க்கையில் உபத்திரம் இருக்குது. பையன் கேட்க போகிறான், பொண்ணு கேட்க போகிறா, மருமக அப்படி பேச போகிறா, 4 பேர் பஞ்சாயத்து பண்ண வர்றாங்க. என்ன ஆண்டவரே நான் சொல்கிறது? வீட்டில் ஒரு பிரச்சனை. இதை இப்போ சொல்லும்போது நினைவு வருது. நேரடியாகவே எனக்கு தெரிந்த ஒரு சிலர் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் போயிட்டுருக்குறீங்க. இது உங்களுக்கு வர்ற தீர்க்கதரிசன வார்த்தை. என்ன சொல்கிறத கேட்பாங்களே, இங்கே ஓடி போயிடலாமா? என்ன பண்ணுறதுண்ணா? உங்களிடத்துல கேட்கும்போது என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு கவலையாக இருக்கு. அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இந்த சூழ்நிலை சொல்கிறாரு, என்ன சொல்லணும்னு கவலைப்படாத, ஆவியானவர் ஹெல்ப் பண்ண, நல்லா ஜெபம் பண்ணு. இது உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சூழ்நிலைக்கு இதை அப்ளை பண்ணுறோம். நமக்கு வர்றது உபத்திரம் தானே. இந்த உபத்திர சூழ்நிலையில் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். தீர்க்கதரிசனமாக சொல்கிறாங்க. 21ஆம் வசனம், சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், உபத்திரங்கள் இன்றைக்கு கணவனுக்கு விரோதமாக மனைவி இருக்காங்க, மனைவிக்கு விரோதமாக கணவன் இருக்கிறாங்க, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைங்க சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர் பேசுகிறாங்க. நமக்கு எத்தனை சூழ்நிலை பார்த்துரும். பிள்ளைகளால் பிரச்சனை வருது, சகோதரனால் பிரச்சனை வருது, சகோதரனுக்கு விரோதம் எல்லாம் நம்ம சூழ்நிலைக்கு இதை அப்ளை பண்ணுறோம். நம்ம பிள்ளைங்களால நமக்கு பிரச்சனை. என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, பிள்ளை அதை பற்றி கவலைப்பட மாட்டேக்கானே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. 22ஆம் வசனம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் ஆண்டவர் என்ன, நீ கோயிலில் இப்போ சாமி சாமிங்கிற என்ன ஆகணும் பாரு. கோயிலில் போய் தானே எனக்கு இந்த கேடு. நீங்கள் அல்லையா கூட்டத்தில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தானே இப்படி எனக்கு விரோதமாக பண்ணிட்டீங்கிறாங்க. எல்லாரும் பகைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஏசுன்னு சொல்கிறீங்களேன்னு பகைக்கிறாங்க. என்னடா டைரெக்டாக வருதுன்னு நினைக்கிறீங்களா? டைரெக்டாக தான் வருது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. என்ன உலுக்கி எடுத்து ஆயத்தப்படுத்த வச்சிட்டார். அப்போ கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அடுத்த வருஷம் 23, ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானே, நேரம் கருதி நிறுத்துகிறேன். வேணுமான குறித்து கொள்ளுங்க. இதே இது மார்க் 13ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 11-12, லூக்கா 21ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த எல்லா இடங்கள்லையும் இந்த சூழ்நிலையை பார்க்குறோம். என்ன பேசுறது, என்ன செய்கிறது? எல்லாரும் நமக்கு விரோதமாக இருக்காங்களே, எப்படி பதில் பேசுறது? இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? 2வது, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. கிவ் ரூம் டு த ஹோலி ஸ்பிரிட். சிலர்லாம் பிரச்சனையோடு இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு ஜெபிச்சு சொல்கிறேன் இருக்கேன். ஆவியானவர் என்ன செய்ய சொல்கிறார்? ஆவியானவர் எனக்கு என்ன வார்த்தை தரார்? கொஞ்சம் கிவ் ரூம் டு த ஹோலி ஸ்பிரிட். எப்படி ஹேண்டில் பண்ண? முதலாவது ஒரு அறிவுபூர்வமாக, எனக்கு கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண முடியாது, பெரிய கவலைப்படணும், விடு, நடக்குது நடக்கும், கருத்தை பார்த்துக்குவார். ஆகாயத்து பறவைகளை உடுத்து வைக்கிறது, அப்போ போஷிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன் என்னை எப்படியோ தேவை சந்திப்பாரோ போயிட்டுருக்கலாம். நம்பர் 2, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க.
எல்லாரும் பகைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். பிள்ளைங்க உங்களுக்கு விரோதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பையன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், மருமக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது. கிவ் ரூம் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியார் நான் என்ன செய்ய சொல்கிறாரு, என்னை எப்படி நடத்துகிறாரு, நான் என்ன பதில் சொல்லணும், வாரேன்னு சொல்லணுமா வரமாட்டேன்னு சொல்லணுமா, நான் என்ன பதில் சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இது செகண்ட் மெத்தட். சரி, தேர்ட் மெத்தட் போவோம். லூக்கா 10 38 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விடுகிறதை நீ குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இப்போ மரியாள் இயேசு பாதத்தில் உட்காந்துட்டு இருக்கா. மார்த்தாலும் இயேசுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கலாம், என்ன ஐட்டம் செய்யலாம், நம்ம யோசித்து செய்கிறோம். பிரியமானவர்களே, நான் சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் விருந்துன்னா 16 வகை எண்ணுவாங்க. கூட்டு, பொரியல், அவியல், சீவல், வறுவல், அப்படி ஒரு 16 கூட்டு வைப்பாங்க. இதை நான் சொல்லியிருக்கேன் சபையில். எங்கள் வீட்டுக்கு பாஸ்டர் சாம்சனரியா வரும்போது அப்படி நான் பார்த்து செய்யும். இதுக்கு வச்சு செய்கிற மாதிரி எங்களை ஒரு வீட்டில் கூப்பிட்டு இதை விட கூட செய்யணும் அப்படின்னு நினைக்க 35 சைட் டிஷ்ஷை சேர்த்துட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அடுத்த நாளே அந்த சிஸ்டர் படுத்துக்கிட்டாங்க. இப்படி செஞ்சால் படுக்க தான் தோணும். அப்போ நம்ம ஒருத்தரை விசாரிக்கணும்னா நம்ம செய்யக்கூடாதா? இங்கே இயேசு சொல்கிறது, வர்றவங்களுக்கு நீங்கள் உபசரிக்கக்கூடாது என்றால் நல்லா உபசரிக்கிறோம். ஆனால் சில வீட்டில் நம்ம போயிருப்போம், நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. அவங்க உள்ளே போய் நமக்கு காஃபி போடுறது, டிஃபன் போடுறது தான் இருப்பாங்க. ஏன்டா வெளியே உட்காந்துருக்கோம், சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பிரச்சனை. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லல, கவலைப்படாது. ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரு, இயேசுவின் பாதத்தில் உட்காரு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இங்கே நேரடியாக நீங்கள் சமைக்காத செய்யாதன்றால் ஆண்டவர் கைட் பண்ணுவார். ஆண்டவருக்கு எது பெரிய அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது பின்னால் பிரச்சனை தான் உண்டாக்கும். இன்றைக்கி நிறைய கல்யாண வீடுகளில் பாருங்கள், அந்த கல்யாணத்துக்கு அவங்க ஆயத்தப்படுறதுக்கு எவ்வளோ கவலைப்படுறாங்க. துணி எடுக்கணும், பணம் வேணும், அந்த டெக்கரேஷன், சாப்பாடு, ரிசப்ஷன், ஆட்கள் உறவுகள் தங்குற இடம், என்ன கவலை. ஒரு நாள் கூத்து, அநேக காரியங்கள் கொடுத்து கவலைப்படுற என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணு மாப்பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுக்கா ஜெபம் பண்ணுங்க. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் உண்டா? பிரியமானவர்களே, இதான் நான் பிரசங்கத்துக்காக சொல்ல. என்னுடைய 25வது வயது
எனக்கு திருமணம் ஆகும்போது 25. அந்த 25 வயசுலேயே நான் சொல்லியிருக்கேன். பாஸ்டர் கேட்டார், உங்கள் கஷ்டம் என்ன? கஷ்டம்னா உங்கள் பழக்க வழக்கம். உங்கள் கஷ்டம் என்னென்ன? ஒரு கஷ்டமும் வேண்டாம் பாஸ்டர், கன்வீனியன்ஸ் மட்டும்தான். எந்த பழக்க வழக்கங்களும் கிடையாது. எது வசதியோ அந்த வசதி மட்டும்தான். கர்த்தர் சாட்சி தான். 24 வயசில் சொன்னதுக்கு. பொண்ணு வீட்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டும் திருமணத்துக்காக அவங்க கடன் வாங்கக்கூடாது. எப்படி வேணாலும் சேட்டும், திருமணத்துக்காக அவங்க கடன் வாங்கக்கூடாது. ஒரு பைசா கூட கடன் வாங்கக்கூடாது. அதே போல் நானும் திருமணத்துக்காக கடன் வாங்க மாட்டேன். அவ்வளோதான். இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இல்லையா? என் பையன் திருமணத்துக்கும் நான் கடன் வாங்கலை, என் பொண்ணு திருமணத்துக்கும் கடன் வாங்கலை. 5 பைசா ரொக்கம் கொடுக்கவும் இல்லை, 5 பைசா ரொக்கம் வாங்கவும் இல்லை. சில காரியங்கள் திட்டமிட்டோம். இப்போது ஒய்எம்சிஏ ஆடிட்டோரியம், பிகேன்லாம் பல லட்சங்கள் கேட்டாங்க, பல லட்சங்கள் கேட்டாங்க. அப்போ தான் அந்த டான் பாஸ்கோ ஸ்கூல் ஆடிட்டோரியம், அந்த கிரவுண்டு எதிர பார்க்கிங் எல்லாம் சேர்ந்து அந்த லைட் அரேஞ்ச்மெண்ட், கல்யாணம் நடக்குன்றதுக்கு சிம்பிளாக ஒரு சீரியல் செட் போட சொன்னேன். டெக்கரேஷன் எல்லாம் கிடையாது. நீங்களே சிலர்லாம் வந்தீங்க. நான் சொன்ன அமௌண்ட் நிறைய பேர் நம்பவே இல்லை. வெறும் 40,000 ரூபா. 2,500 பேர் உட்கார்ற ஏசி ஹால், நல்லா ஓப்பன் கிரவுண்டு சாப்பாட்டுக்கு. இங்கே அங்கே வச்சு பிரியாணி செஞ்சேன், அங்கே வச்சு போட்டோம். அவ்வளோதான். எந்த கேட்ரரும் கிடையாது, நம்மளே தான் சர்வ் பண்ணிக்கிட்டோம். பிரியாணி செய்யறதுக்கு மட்டும் ஒரு பாய் நம்ம பிரதர் அற்புதராஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது தனி செலவு. கவலைப்படாதீங்க, இருந்தால் செய்யுங்க. அப்போ அன்றைக்கே ஒரு சிஸ்டர் சபையில் உள்ளவங்க இப்பவும் இருக்காங்க, இந்த அமௌண்ட் சொன்னால் நம்பவே மாட்டேன்ட்டாங்க. என் மொத்தத்தில் 40,000 ரூபா. நல்லா தான் இருந்துச்சு. என்ன கொட்டு போச்சு, இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க, செய்யுங்க. என் கல்யாணத்துக்கு 5 பைசா கடன் வாங்கலை, என் பையன் கல்யாணத்துக்கு கடன் வாங்கலை, என் பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கலை. கவலைப்படாதீங்க. நம்மளை கற்று எந்த சூழ்நிலையில் வச்சுருக்காரோ அந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியுமோ சந்தோஷமாக செய்யுங்க. தேவையானது அவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கினை தெரிந்து கொண்டார். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். பிரியமானவர்களே, அதான் ஞாயிற்றுக்கிழமை கூட சொன்னேன். உலக பிரகாரமான ஒரு வழக்கம், பூ மேலே படுத்தா முதல் இரவு, நம்ம மேலே பூவை போட்டால் கடைசி இரவு. அதுதானே வித்தியாசம். நம்ம பூ மேலே படுத்தா முதல் இரவான், நம்ம மேலே பூ போட்டால் கடைசி இரவான். அப்புறம் என்ன இருக்குது? ஏன் கல்யாணத்துக்கு பூ போடுறாங்க தெரியுமா? இந்த பொண்ணு மாப்பிள்ளைங்கிற அந்த நிலை, பொண்ணு மாப்பிள்ளைங்கிற நிலை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இந்த பூ நாளைக்கு எப்படி வாடி போகுமோ அதே போல் மணவாளன் மணமகள், மணமகன் மணமகள், அது இன்னையோட வாடி போயிடும். அன்றைக்கி மணமக அப்படிங்கிறதுக்குள்ள மாமியார் அப்படி என்னம்மா அப்படின்னு தண்ணி எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. நாளைக்கு எதிர்பார்க்க முடியுமா? அதுக்காக திரும்பி பார்க்காரு தண்ணி வருமான்னு. ஒன்றும் வராது. மணமகன் அப்படி ஹெல்ப் பண்ண 4 பேர் பக்கத்தில் நிற்பாங்க. நாளைக்கு நிற்பாங்களா? இந்த பூ எப்படி வாடி போகுமோ அதே போல் மணமகன் மணமகள் என்ற நிலை
இன்னையோடு வாடி போயிடும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை. அதனால் அந்த ஒரு நாள் கூத்துக்காக கவலைப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. தேவையானது என்னது? அவர் ஆசீர்வாதம். அதுக்காக கவலைப்படுங்க. இது ரொம்ப முக்கியமான பாடம். தேவையானது என்னது அதை தெரிஞ்சு. எது தேவை? மணமக்கள் சந்தோஷமாக இருக்கணும், அது தேவை. வாழ்க்கை முழுசும் அவங்க ஆசீர்வாதம் இருக்கணும், அதுதான் தேவை. அது கவலைப்படுங்க. அரை மணி நேரம் கூத்துக்காக போட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை எங்கே எடுக்கிறீங்க? அப்போ அது ஒரு பிரின்சிபல். எல்லா சூழ்நிலையும் அப்ளை பண்ணுங்க. என்ன தேவை? இப்போ பிரியமானவர்களே, தேவையானது என்னது? இப்போ கொஞ்சம் சர்க்கரை வியாதி இருக்கு, ஆனால் எல்லாருக்கும் லட்டு கொடுக்குறாங்க. கடைசியில் இவங்கிட்ட வரும்போது லட்டு முடிஞ்சு போச்சு, இவங்களுக்கு மட்டும் லட்டு கொடுக்கல. அந்த சர்க்கரை வியாதி இருக்கவங்க கடவுளை ஸ்தோத்திரிக்கணுமா? எனக்கு மட்டும் கொடுக்கல, எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு வேதனை பண்ணுவோம். உங்களுக்கு தேவை பாயக்கா தானே? லட்டா தேவை? தேவையானது என்னது? ஒரு பாகக்காய், லட்டு இல்லை. எது தேவை எனக்கு என்று பாருங்க. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கினை தெரிந்து கொண்டாள். எது உங்களுக்கு பிரயோஜனமோ அதை சூஸ் பண்ணிக்கோ. கவலையை எளிதாக சமாளிச்சிடலாம். அநேக காரியங்களில் தலையை போட்டு உருட்டக்கூடாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று, 4வது குறிப்பு, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். அதுவும் ஒரு வேத பகுதி வாசிக்க போகிறோம். 20வது வசனத்திலிருந்து 24, ஒரு 5 வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். 32 வாசிங்க. நிறைய வாசிக்க நேரம் இல்லை, 32க்கு வாங்க. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். பிரியமானவர்களே, 4வது ரொம்ப முக்கியமானது, நம்ம அழைக்கப்பட்ட நிலையில் நம்ம திருப்தியாக இருக்கணும். நம்ம அழைக்கப்பட்ட நிலை என்ன? நம்ம அழைக்கப்பட்ட நிலையில் நமக்கு ஒரு திருப்தி வேணும். குதிரை மாதிரி இருக்கும், கழுத மாதிரி இருக்கும், புறா மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் அந்த ஆண்டவர் தான் படைச்சார். ஒருத்தருக்கு திருமணம் ஆகும், ஒருத்தருக்கு திருமணம் ஆகாது, ஒருத்தர் குழந்தை இருக்கும், ஒருத்தர் குழந்தை இருக்காது, ஒருவர் செல்வ செழிப்பாக இருப்பாங்க, ஒருவர் அன்றாட கையேந்தியாக இருப்பாங்க. எல்லாத்தையும் அந்த தேவன் தான் படைச்சிருக்கார். நான் ஏன் அவங்கள மாதிரி இல்லை, நான் ஏன் இவங்கள மாதிரி இல்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது. விவாகமாகதா சந்தோஷம், விவாகமாகலையா சந்தோஷம், குழந்தை பிறக்கா சந்தோஷம், குழந்தை பிறக்கலையா சந்தோஷம். ஒரு அருமையான ஊழியக்காரர், அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஏன் காதுபட சொல்லியிருக்காங்க. அவரை நம்பி ஆண்டவர் குழந்தையே கொடுக்கலையே, அவரை நம்பி அப்படி ஆண்டவர் சபையை கொடுப்பாரு அப்படின்னு ஏன் காதுபட சொல்லியிருக்காங்க அந்த ஊழியக்காரரை பற்றி. அந்த ஊழியக்காரர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு சபையின் போதகராக மாறினார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறுவன் பிள்ளைகள் 1000 இருக்கும், அநேகமாக இருக்குன்ற மாதிரி அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கல. ஆனால் எல்லாரும் உலகம் அறியப்பட்ட ஒரு அருமையான போதகராக அவர் மாறினார். குழந்தை இருக்கா சந்தோஷம், ஏதோ ஒரு வசதி வாய்ப்பு இருக்கா சந்தோஷம். இவன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே திடீர்னு சொல்லி, ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக திடீர்னு என் கண் பார்வை பலவீனம் அடைஞ்சிச்சு.
என்னால் சின்ன ஃபாண்ட் வாசிக்க முடியல. டாக்டர்ஸை போய் பார்த்தோம், அவங்களால ரெக்டிஃபை பண்ண முடியல. ஐயோ எனக்கு கண் பார்வை போயிடுச்சே, கண் பார்வை போயிடுச்சேன்னு. எனக்கு கண் பார்வை போயிருக்குன்னு நிறைய பேரில் உங்களுக்கு ஒருங்கள சிலருக்கு தெரியாது. ஆனால் அதனால் எனக்கு கிடைச்ச பெரிய லாபம், நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என் வயதுக்கு ஒத்தவர்களில் என்னுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் உண்மையாகவே ஹை. ஒருவேளை எனக்கு கண் பார்வை வந்திருந்தால் இவ்வளோ தூரம் டிஜிட்டல் டிபெண்ட்டாக போயிருக்க மாட்டேன். இப்போ நீங்கள்லாம் பைபிள் வாசிக்கிங்கன்னா அது 8 பாயிண்ட் 10 பாயிண்ட். நான் 36 பாயிண்டில் வச்சுக்கிட்டு வாசிக்க கஷ்டப்படுறேன். எனக்கு ஒரு குறை தான். அந்த குறையில் என் வயதுக்கு ஒத்தவர்களில் அநேகரை காட்டிலும் என்னால் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா இருக்கு. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். பவர் பாயிண்ட்னு போடுறாங்க, இந்த பவர் பாயிண்ட்லாம் போடுறாங்களே. சென்ட் ஜார்ஜஸில் பேரின்ப பெருவிழா 1 மணி நேரம் பேசணும், 60 நிமிஷம். 1 மணி நேரத்தில் 110 ஸ்லைடு காட்டினேன். பார்த்தவங்க மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பேசும்போது அப்படியே ரிமோட்டில் போயிட்டே இருக்கு. 110 ஸ்லைடு 60 மினிட்ஸில். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் இருக்கிற நிலையில் திருப்தியாக இருங்க, இல்லாததை குறித்து கவலைப்படாது. உங்களை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார். நான் குதிரையை போல இல்லைன்னு கழுதை கவலைப்படக்கூடாது, நான் கழுதையாக இல்லையேன்னு சொல்லி குதிரை கவலைப்படக்கூடாது. ஒரு நாள் ஒரு தெரு நாய், அதுக்கு சரியாக சாப்பாடே கிடைக்கல. ஒரு டீ கடைக்கு முன்னால் போய் நினைச்சேன், யாராவது புற போடுவாங்களான்னு பார்த்துக்கிட்டு. இங்கே நாய் நிற்கிறத பார்த்து வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஒன்று டீ கடைக்காரன் அந்த கெட்டில் இருந்து வெந்நி எடுத்து இந்த நாய் மேலே ஊற்றிட்டான் வேகமாக. அப்படின்னு கத்திக்கிட்டு நாய் ஓடுது. ஒரு பெரிய பணக்கார வீடு, பெரிய வீடு. அந்த வீட்டில் ஒரு அழகாக ஒரு நாய் நின்றுட்டுருக்கு கேட் பக்கத்தில். இந்த தெருநாய் எங்கள் ஜிங்கின்னு வருது. அந்த கேட் பக்கத்தில் இருந்த நாய் இப்படி காலாட்டி கூப்பிட்டுச்சான். இங்கே வாங்க வான்னு கேட்டுக்குள்ளோடி காலை வெளியே விட்டு கூப்பிடுது, தலையை தொட்டுட்டு. ஒன்று இந்த தெருநாய் என்ன நினைச்சான், கொஞ்சம் இந்த கேட்டை திறந்து விடு. ஏன் தெருநாய்க்கு அதை பார்த்தோம் நிறைய பேர் எப்படி தின்னு கொழு கொழுன்னு இருக்கு. நமக்கு ஒரு புற கூட கிடைக்கல. அப்போ அந்த வீட்டு நாய் கேட்டை திறந்து விடு. ஏன்னுச்சான், நீ எவ்வளோ ஃப்ரீடமாக சுற்றுற, என்னை பூட்டி வச்சுருக்காங்க, கேட்டு திறந்து விடு, நானும் கூட வரேன். தெருநாய்க்கு வீட்டு நாயை பார்த்தா போகிறாம, வீட்டு நாய்க்கு தெருநாயை பார்த்தா போகிறாம. அவ்வளோதாங்க வாழ்க்கை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சுயாதீனனாக இருக்கிறவன் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்க. நீ அடிமை தான். இப்போ நீங்கள்லாம் எவ்வளோ சுயாதீனமாக இருக்கீங்கன்னா ஏன் எவ்வளோ அடிமையாக இருக்கேன் தெரியுமா? என்ன வேதனையாக இருக்குது. 11 மணிக்கு மீட்டிங்கன்னா நான் அடித்து பிடிச்சி 10:45 வந்து உட்கார வேண்டியிருக்கு. 11 மணிக்கு ஆரம்பிக்கணும். நான் அடிமை. நீங்கள் 11, 11:30, 11:45 என்ன ஃப்ரீடம், கவலை இல்லாமல் வர்றீங்க. எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கா? நான் அடிமை வந்து உட்கார வேண்டியிருக்கு. முதல்ல 11க்கு ஆரம்பிக்கணும். கோபம் வருதா வரலையா? இந்த வேலை வேணுமா? இந்த அடிமை வேலை என்ன? நாங்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன், நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ ஃபோன் வந்தால் நீங்கள் எந்திரிச்சு போகலாம், நான் போக முடியுமா? சார் இப்போ இங்கே யாரும் நீங்கள் வாங்க, நாங்கள் வந்துடுறேங்க. அப்போது சுயாதீனம், அடிமை அப்படிங்கிறதெல்லாம் எல்லா நிலையிலையும் வரும். நான் உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, நீங்கள் என்னை பார்த்து பொறாமப்படக்கூடாது. எனக்குள்ள கஷ்டம் உண்டு. 11க்குள்ள நான் வந்து விழணும்ல.
அந்த டென்ஷன் எனக்கு இருக்கும்ல. எல்லாருக்கும் அவங்க நிலையில் அவங்க பிரச்சனை இருக்கும். நீ அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்க, கவலையே வராது. என்னுடைய ரோல் இது. நான் அதை செய்துட்டு போயிட்டே இருப்பேன். அவன மாதிரி இல்லை, இவன மாதிரி இல்லை, எனக்கே அந்த நிலை. இந்த தெருநாய் வீட்டு நாய் கதையை யோசித்துக்கோங்க. நம்ம ஒருபோதும் இன்னொருத்தரை பார்த்து எனக்கு அப்படி இல்லையேன்னு யோசிக்கக்கூடாது. சரி, 5வதுக்கு போவோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 22லேருந்து வாசிங்க. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். இன்னொரு வசனோட வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுல் சொல்கிறார், எனக்கு ஒரே கவலை தான், நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை, ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று நல்லா இருக்கும். ஆண்டவர் என்னை குறித்த தீர்மானத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கணும். இப்போ என்ன நடக்கு, என்ன பிரச்சனை, யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எப்படி ஆனாலும் ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவை நான் எப்படி செய்ய போகிறேன். ஜென்ரல் பூத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜென்ரல் பூத் சால்வேஷன் ஆர்மி தொடங்கினவங்க. அவங்க எழுதின ஒரு படத்தை நம்ம அடிக்கடி பாடுறதுலாம். ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ், அப்புறம் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ், என்னது ஆன்வர்ட் சோல்ஜர்ஸ், இதெல்லாம் அவங்க எழுதின பாட்டு தான். அந்த ஐயாவுக்கு கண்ணில் ஒரு பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை. அதுக்காக ட்ரீட்மெண்ட், டாக்டர் நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாரு, கட்டு போட்டு வச்சுருக்கு. கட்டு அவிழ்க்கும் போது தான் டாக்டருக்கு தெரியுது இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவருக்கு பார்வை வராதுன்னு சொல்லி. அவருக்கு பார்வை வராது. மூத்த மகனை கூப்பிட்டு சொல்கிறார், இனி உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இனி உங்கள் அப்பாவுக்கு பார்வை வராது. அப்பாட்ட சொல்லி, எப்படி சொல்கிறது, இனி உங்களுக்கு பார்வை வராதப்பா அப்படின்னு ஜென்ரல் பூத்தில் எப்படி சொல்கிறது? ரொம்ப தயங்கிட்ட இந்த மூத்த மகன் அப்பாட்ட போய் சொல்கிறாரு ஜென்ரல் பூத்திட்ட, அப்பா இனி நீங்கள் எங்களெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, யூ cannot see us anymore, இனி உங்களால் எங்களெல்லாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறார். ஜென்ரல் பூத் புரிஞ்சுக்கிட்டார். ஒரு சில நிமிடங்கள் கலங்கினார். கலக்கம் வருது. கலங்கின ஜென்ரல் பூத் சொன்னார், I have done what I can do with my sight. I will continue to do what I can do without sight. என் கண் பார்வை இருந்துச்சு, என் கண் பார்வை வச்சு நான் என்ன செய்ய முடியுமோ அதை இது வரைக்கும் செய்துட்டேன். இனி கண் பார்வை இல்லாமல் நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய போகிறேன். ஓட்டத்தை முடிக்கணும். கண் பார்வை இல்லைங்கிறனால ஊழியத்தை தொற்ற முடியுமா? பிரியமானவர்களே, நெருக்கங்கள் இருக்கு. அடுத்தால் நம்ம என்ன செய்யலாம்? இந்த பாடலை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். Just as I am without any plea, I surrender to Jesus. All to Jesus I surrender.
அருமையான பாட்டு. இந்த பாட்டை பற்றி சொல்லியிருக்கு. அது யார் எழுதுனது? அந்த அம்மா பேர் எனக்கு மறந்துச்சு இப்போ. அவங்க சுகவீனமாக படுத்திருக்காங்க. அவங்க பிரதர் ஒரு நல்ல ஒரு சபை போதகர், ஒரு ப்ரீஸ்ட், அவங்க பிரதர். அப்போ நம்ம சபையில் சின்ன மிஷினரி செயல் வைப்போம் இல்லையா, அது மாதிரி அவங்க சபையில் பெரிய மிஷினரி செயல் நடக்கு. நிறைய பேர் வீடுகளில் இப்போ நீங்கள்லாம் செய்து கொண்டு வரீங்க, ஊறுகாய் கொண்டாடுறீங்க, ஹேண்ட்பேக் செய்து கொண்டு வர்றீங்க, சில பலகாரம் செய்து கொண்டு வரீங்க, சில கடையில் பொருள் வாங்கிட்டு வர்றீங்க. அதே மாதிரி அவங்க நிறைய பேர் நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வந்து இந்த செயலில் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. செயல் அமர்க்கிழமாக நடந்துகிட்ருக்கு. இந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க. இவங்களால் போய் ஒன்றும் செய்ய முடியலை. ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ தான் நான் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஆஸ் ஐ எம் வித் ஒன் நோ ப்ளீ. நான் இதை செய்யலாம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஐ கம் ஆஸ் ஐ எம். நான் இருக்கிற வண்ணமாக வாரேன் ஆண்டவரே அப்படின்னு அவங்க பாடின பாட்டு. ஜஸ்ட் ஆஸ் ஐ எம் வித் நோ ப்ளீ. இதோ நான் வாரேன், ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு உலகத்திலேயே எந்த பிரசங்கியாரை விட, டாக்டர் பில்லி கிரஹாமை விட அநேகரை ரட்சிப்புக்களை நடத்தின பாடல் அந்த ஒரே ஒரு பாடல் தான். ஜஸ்ட் ஆஸ் ஐ எம் வித் நோ ப்ளீ. ஊழியத்தை நிறைவேற்றணும், முடிவு மகிமையாக இருக்கணும். எனக்கு ஒரு 50-55 வயசு அந்த மாதிரி ஆகும்போது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், இன்னும் 10 வருஷம். மனுஷனுடைய வாழ்க்கை 70 வருஷம். அதுக்கு மேலே இருந்தால் எனக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். அப்போ ஒரு அருமையான ஊழியக்கார், என்னை அதிகமாக நேசிக்கிற ஒரு ஊழியக்கார் ரொம்ப என்கிட்ட கோவப்படுவார். ஆனால் அப்படி சொல்லாதீங்க, எனக்கு கேட்க கஷ்டமாக இருக்குன்னு. ஏன் தம்பி இதில் கஷ்டமாக இருக்குது? பைபிளில் சொல்லியிருக்குல்ல, மனுஷனுடைய வாழ்நாள் 70 வருஷம் தானே. அதுக்கு மிஞ்சி இருந்துச்சுன்னா நமக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். பைபிளில் இருக்குது தானே தம்பி. ஆனால் நீங்கள் அப்படி பேசாதீங்க, என்ன ரொம்ப கோவப்படுவார். ஒரு நாள் அதே 90ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். எனக்கு அது தப்பாகவே தெரியல, பைபிளில் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டோம். 90ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். அடுத்த வசனம் வருது, வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலைதோறும் உடைய கிருபையை விளங்க பண்ணு. அதுலேருந்து அந்த 70-80ங்கிற வேடெல்லாம் விட்டுட்டேன். அது 50, 60, 100 தெரியாது. நீ எவ்வளோ நாள் வச்சிருக்கிற அந்த நாள் எல்லாம் நான் மகிழ்ந்து களி கூற டெய்லி அன்னன்னைக்குள்ள கிருபையை எனக்கு தாரும், இன்னைக்குள்ள ரேஷன் எனக்கு தாரும். ஒவ்வொரு நாள் நான் ராத்திரி படுக்கும்போது ஆண்டவர், இன்றைக்கு ராத்திரி நம்முடைய வருகை வந்தால் இந்த சரீரத்திலேருந்து குடிபெயர்ந்து உம்மோடு குடியிருக்க எனக்கு கிருபை தாருங்க. நீ வெளிப்படும் போது எனக்கு அளிக்கப்படும் கிருபை ஆண்டவர். ஆல்மோஸ்ட் டெய்லி என்று இல்லட்டாலும் ஆல்மோஸ்ட் டெய்லி குளிக்கும்போது நல்லா குளிக்கணும். இன்றைக்கி நம்ம குளிப்பாட்டுறோம் இந்த சரீரத்தை, நாளைக்கு யார் குளிப்பாட்டுவாங்களோ தெரியாது. இன்றைக்கி நம்ம குளிப்பாட்டுறோம், நாளைக்கு யார் குளிப்பாட்டுவாங்களோ தெரியாது. நினச்சிட்டே தான் குளிப்பேன். பிரியமானவர்களே, முடிவு என்பது நிச்சயம். அது வருகையோ மரணம். இருக்கிற வரை கர்த்தர் நமக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்றணும், ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கணும். இதெல்லாம் கவலைக்கெல்லாம் இடம் கொடுக்காது. 6வது ரொம்ப இதுவும் முக்கியமான ஒன்று, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பிலிப்பியர் 4:6 வாசியுங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பிரச்சனைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. வேறு யார்ட்டையும் போய் புலம்பாதீங்க. நமக்குள்ள இயற்கையான ஒரு சுபாவம் உண்டு. நமக்கு ஒரு கஷ்டம்னா அப்பாட்ட சொல்லுவோம், அம்மாட்ட சொல்லுவோம், பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், மகன்கிட்ட சொல்லுவோம், மகாட்ட சொல்லுவோம், யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுவோம், இல்லை பாஸ்டர்ட்டையாவது வந்து சொல்லுவோம். ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருப்போம். என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, பையன் இப்படி பண்ணிட்டாங்க, பொண்ணு இப்படி பண்ணி ஏதோ சொல்லுவோம்.
இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் சொல்ல போகிறேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் யார்கிட்டயே போய் புலம்பாதீங்க. நம்ம இயற்கையான சுபாவம், நம்ம பாரங்கள் கஷ்டங்களை மற்றவங்ககிட்ட சொல்லணுங்கிற சுபாவம் உண்டு. மற்றவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஐ மஸ்ட் டெல் ஜீசஸ், ஐ மஸ்ட் டெல் ஜீசஸ் ஒரு பாட்டு நம்ம பாடியிருக்கோம். யார்கிட்ட சொல்கிறது? ஐ மஸ்ட் டெல் ஜீசஸ். அந்த பாடல் பிறந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். இந்த பாடல் பிறந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிற சுருக்கமாக. பிரியமானவர்களே, ஜோசப் ஸ்கிரிவன், அவர் பேர் ஜோசப் ஸ்கிரிவின் அப்படிங்கிறவர். அவர் அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர் 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் 1819 வேணால் குறிச்சிக்கோங்க. ஜோசப் ஸ்கிர்வின், ஸ்கிர்வின் ஸ்பெல்லிங் SCRIVEN, ஸ்கிரிவன், ஸ்கிரிவன், ஜோசப் ஸ்கிரிவன். இவர் அயர்லாந்தில் 1819 பிறக்கிறாரு. நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பம். அங்கே அவர் ஒரு கல்லூரியில் படித்து முடிக்கிறாரு. பிரியமானவர்களே, 19 பிறந்திருக்காரு. 20 வச்சா கூட ஒரு 23 வயசு, 25 வயசு ஆகுது. சரி, 25 வயசு. அவருக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, திருமணத்துக்கு முந்தின நாள் அவங்கெல்லாம் குதிரைகளெல்லாம் போவாங்க. இந்த மணப்பெண் குதிரையில் போகும்போது ஒரு ஆற்றில் தவறி விழுந்து மணமகள் மரித்து போகிறார். ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அவருடைய திருமணம் நின்றுது. அந்த சூழ்நிலையில் அவர் அயர்லாண்டிலிருந்து 45 அவர் ஒரு வருஷம் கழித்து கனடாவுக்கு போயிடுறார். கனடாவில் போய் அங்கே தான் ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்டு அவர் ஊழியங்கள்லாம் 25வது வயசு ஊழியங்கள்லாம் அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த நாட்களில் இப்போ சில திருமணமாக மூலியம் செய்வாங்க. சில தரித்திரம், எனக்கு ஒன்றும் இல்லையே, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்தை கொடுப்பாங்கன்ன மாதிரி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு இவர் ஊழியம் செய்கிறார். அது ஏழ்மை ஊழியம். அதை ஒரு பிரதிஷ்டை எடுத்து அவர் செய்கிறாரு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு 860 அதில் அவருக்கு 2வது திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2வது இவர் கனடாவில் இருக்கார். இவங்க ஊர் அயர்லாண்டு. கனடாவில் இவருக்கு இன்னொரு திருமணம் ஏற்பாடாகுது. அந்த மணமகள் நிமோனியா ஜுரம் வந்து திருமணத்துக்கு முன்னால் அவளும் இறந்து போயிடுறான். அந்த திருமணமும் அவருக்கு நின்று போகுது. அவர் திருமணம்லாம் இல்லாமல் அப்புறம் வாழ்க்கை நடத்துகிறாரு. அயர்லாண்டில் இருக்கிறவங்க அம்மா ரொம்ப வயசாகிடுச்சு, ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. 1855 இப்போ அவருக்கு என்ன 40 வயசுக்கு மேலே ஆச்சு. அவர் அவங்க அம்மாவுக்கு ஒரு கவிதை மாதிரி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? வாட் அ ஃப்ரெண்ட், பிரியமான கற்றுக்கு சொத்தம் வாசிக்கிறேன். வாட் இஸ் திஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் விச் வி லாங்? நமக்கு இயேசுவோடு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் நமக்கு பெருசுமா. அம்மா விட்டு இவர் அங்கே போயிட்டார். இவருக்கு முதல் திருமணம் போயிடுச்சு, 2வது திருமணம் போயிடுச்சு. இயேசு தான் நமக்கு நல்ல ஃப்ரெண்டு. வி லாங் ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி வயதான அவங்க அம்மாவுக்கு ஒரு கவிதை எழுதுது. பப்ளிக்காக அவர் எழுதலை. ஆனால் இந்த கவிதையினுடைய கருத்தெல்லாம் தெரிந்து இவரோட இருந்தவருடைய ஃப்ரெண்டு, அவர் பேர் சார்ல்ஸ் கான்வர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. 1865 50 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. 14 பிறந்தாரா, 65ன்னா 51 வயசாச்சாரு. அந்த வயசில் இந்த பாட்டை கொஞ்சம் மாற்றிலாம் அமைத்து இதுக்கு அந்த சார்ல்ஸ் கான்வர்ஸையும் ஒரு சேர்ந்து ராகம் அமைத்து இதை பப்ளிக்கில் பாட ஆரம்பிக்காங்க. எத்தனையோ நெருக்கங்கள் ஒரு வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆனால்
இன்றைக்கு உலகத்தில் அதிகமான பேர் விரும்புகிற ஒரு பாடல் இந்த நெருக்கத்தில் பிறந்த ஒரு பாடல். இன்றைக்கும் நம்ம சபையில் அந்த பாடலை பாடணும்னு நான் யோசிச்சிருக்கேன். அதே பாடலில் இங்கே பாடணும்னு ரூஃபஸ் யோசித்திருக்கிறார் என்று சொன்னார். ஆவியானவர் அந்த பாடலை எவ்வளோ பயன்படுத்துகிறார் பாருங்க. அந்த பாடலை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். எவ்வளோ அருமையான ஃப்ரெண்ட் இயேசுல இருக்கிறார். ஆல் அவர் சின்ஸ் அண்ட் கிரீவ்ஸ் டு பேர். நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்முடைய துக்கங்களையும் சுமக்கும்படி. வாட் அ ப்ரிவிலேஜ் டு கேரி எவ்ரி திங் டு காட் இன் ப்ரேயர். ஜெபத்தில் அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் கிடச்சிருக்கு. அடுத்த ஸ்டாண்ட், ஓ வாட் பீஸ் வி ஆஃப் அண்ட் ஃபார்ஃபிட். எவ்வளோ பெரிய சமாதானத்தை அடிக்கடியே நம்ம இழந்து போகிறோம். ஓ வாட் நீட்லெஸ் பெயின் வி பேர். தேவையில்லாத எவ்வளவு நோவை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஆல் பிகாஸ் வி டூ நாட் கேரி எவ்ரி திங் டு காட் இன் ப்ரேயர். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாத்தையும் ஜெபத்தில் தேவனிடத்தில் கொண்டு போகிறதில்ல. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால தான் இவ்வளோ வேதனை. ஹேவ் வி ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ். நமக்கு பரீட்சை சோதனைகள்லாம் உண்டா? இஸ் தட் ட்ரபுள் எனிவேர்? எங்கேயாவது உங்களுக்கு உபத்திரம் இருக்கா? We should never be discouraged. அதனால் சோர்ந்து போகாதீங்க. Take it to the Lord in prayer. அதை ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. Can we find a friend so faithful? இப்படி உண்மை உள்ள ஒரு நண்பன் நமக்கு கிடைப்பாரா? Who will all our sorrows share? நம்முடைய எல்லா துக்கங்களையும் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். Jesus knows every weak, our every weakness. நமக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் இயேசு அறிந்திருக்கிறார். டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. ஆர் வி வீக் அண்ட் ஹெவி லேடன். பாரம் சுமந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப பலவீனமாக இருக்கா? பாரம் தாங்க முடியலையா? என்கம்பேர்ட் வித் அ லோட் ஆஃப் கேர். தாங்க முடியாத பாரம் அழுத்துதா? என்கம்பேர்ட் வித் அ லோட் ஆஃப் கேர். ப்ரெஷியஸ் சேவியர் ஸ்டில் அவர் ரெஃப்யூஜ். இன்னும் இந்த அருமையான ரட்சகர் தான் நமக்கு அடைக்கலாம். பிரதர் சிஸ்டர் அம்மா, இந்த அருமையான ரட்சகர் தான் நமக்கு அடைக்கலாம். டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். ஜெபத்தில் அவற்றை கொண்டு போங்க. டூ தை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பைஸ் அண்ட் forsake thee. உங்கள் பிள்ளைங்க உங்களை டிஸ்பைஸ் பண்ணி அற்பமாக பேசி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பிள்ளைங்க, உறவுகள், உடன்பிறப்புகள் உங்களை அற்பமாக பேசி கைவிட்டாங்களா? டூ தை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பைஸ் forsake thee. வயசாயிடுச்சு, உங்கள் மறதி நிமித்தமாக, உங்கள் பலவீனத்தை நிமித்தமாக அடிக்கடி கீழே விழுந்துடுறீங்க. ஏன் இப்படி ஒரு இடத்துல உட்காருனா உட்காரியா? ஐயோ, இது வேற செவ்வாய்க்கிழமை அங்கே ஜெபம் வச்சுருக்காராம், அதுக்கு வேற போகணுமா? என்ன ஒரு ஒன்றுமே புரியலை. சும்மா கடங்களை கொஞ்சம் படுத்து. என்னை டிஸ்பைஸ் பண்ணுறாங்க, என்னை forsake, என்னை கைவிட்டாங்க. டூ தை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பைஸ் forsake thee. Take it to the Lord in prayer. In his arms he will take and shield. அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்து அவர் அணைத்து கொள்வார். Thou will find a solace there. நீ நினைக்கிற ஆறுதல், தேர்தல், சொலாஸ் அவருடைய மார்பில் உனக்கு கிடைக்கும். Blessed Savior, அப்போ அவரை பார்த்து ஜெபிக்கிறாங்க. Thou has promised. ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். Thou wilt all our burdens bear. எங்கள் எல்லா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறலே என்னிடத்துல வாருங்கள், என் பாரத்தெல்லாம் நீங்கள் சுமப்பீங்கப்பா. May we ever, Lord, be bringing all to thee in earnest prayer. அப்பா, வேறு வழியே இல்லை. எல்லாத்தையும் இந்த சரணங்களில் சில புத்தகங்களில் காணப்படாது. ஜெபம் இது. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கப்பா, எல்லாத்தையும் மட்டும் கொண்டு வந்துடுறேன்ப்பா, எல்லாத்தையும் மட்டும் கொண்டு வந்துடுறேன். அடுத்த சரண, கடைசி சரணம் ரொம்ப அழகாக இருக்குது. Soon in glory unclouded. எந்த மேகம் மந்தாரம் இல்லாமல் சீக்கிரத்தில் மகிமையில் there will be no need for prayer.
நான் அங்கே சேர்ந்த பிறகு ஜெபத்துக்கு தேவையே இல்லைப்பா. அங்கே மகிமையில் சேர்ந்த பிறகு ஜெபத்துக்கு தேவையே இல்லை. பரலோகத்தில் போய் ஜெபிக்க போகிறோமா? என்னத்துக்கு ஜெபிக்கிறது பரலோகத்தில்? பரலோகத்தில் இவங்க ஜெபிக்காங்க, மூப்பர்கள் ஜெபிக்கிறாங்கலாம் போட்டிருக்கா? இல்லையே. பரலோகத்தில் ஜெபமே கிடையாது. அங்கே வந்த பிறகு ஜெபம் கிடையாது. ராப்சர், இங்கே ராப்சருங்கிறது எடுத்துக்கொள்ளப்படுறது, இல்லைன்னா மகிழ்ச்சி, ப்ரேஸ், துதி அண்ட் என்லெஸ் வர்ஷிப், முடிவே இல்லாத ஆராதனை வில் பி அவர் ஸ்வீட் போர்ஷன் த. எங்களுக்கு இருக்கிற இனிமையான பங்கு அதுதான். அங்கே போய் எதுக்காக அழுதுலாம் புலம்ப மாட்டோம். அழுது புலம்புறதெல்லாம் எங்கே? நரகத்தில் தான். இங்கே அழுகையும் கிடையாது, புலம்பலும் கிடையாது. மகிழ்ச்சி, துதி, ஆராதனை சேர்த்துக்கொள்ளும்பா. அது வரைக்கும் அவர்கிட்ட புலம்புவோம். நம்ம கவலைகள், பாரங்கள், கஷ்டத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லும். யார்ட்டையும் புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் கணவனால் மனைவியை புரிந்து கொள்ள முடியாது, மனைவியால் கணவனையும் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை 70, 80, 60 இருக்கிற பெற்றோர்களால் 40, 30 இருக்கிற பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியும். 30, 40 இருக்கிற பிள்ளைகளால் 60, 70 இருக்கிற அம்மா அப்பாவை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க 60, 70 பார்க்கல. நீங்கள் 20 பார்த்துருக்கீங்க, 30 பார்த்துருக்கீங்க, 40 பார்த்துருக்கீங்க. அவங்க 60 பார்க்கல, அவங்க 70 பார்க்கல. ஒன்லி ஜீசஸ் அண்ட் ஜீசஸ் அலோன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. இயேசு மாத்திரம்தான் உன்னை புரிந்து கொள்வா. டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர். கடைசியாக எப்படி நம்ம ப்ராப்ளத்தை மேனேஜ் பண்ணலான்னு ஒரு குறிப்பை சொல்லி ஜெபிக்கிறேன். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்கே வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எந்த சூழ்நிலை நம்ம கவலைப்பட்டு, இயேசு முதல்ல இப்போ குறிப்பிலே பார்த்தோம், கவலைப்படுறதுனால நம்ம உலகத்துக்கு ஊழியம் செய்கிறோம். இல்லைன்னா பிசாசானவனுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பிசாசானவன், வாஸ்தவம் 8 பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டாக்கலாம், எப்படி உங்களுடைய நம்முடைய இந்த மூத்த நாட்கள் எப்படி நம்மளை வேதனைப்படுத்தலாம், எப்படி நம்மளை பிரச்சனைக்குள்ளாக்கலாம்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி உங்களை உடைக்கலாம், நொறுக்கலாம். கடைசியில் நீங்கள் சந்தோஷமாக போகக்கூடாது. பயத்தோடு சொல்கிறேன். அதான் பிசாசுடைய டிவைஸ். எப்படியாவது கடைசியில் உங்களுக்கு விசுவாச துரோகத்தை உண்டாக்கிடணும். ஆண்டவர் நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் சொல்லிடணும். நான் ஓடினதெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிடணும். பயங்கரமாக வாலிப நாட்களில் நல்லா ஜெயின்னு இருந்தீங்க. நீ முடியலை. என்னத்தை ஜெபிச்சு என்னத்தை கண்டேன். நிறைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல. ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? விசுவாச துரோகம் வந்துடக்கூடாது. என்ன சூழ்நிலை இருந்தால் கவலைப்பட்டோன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துரும். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவர் மேலே வைங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாக இருந்தால் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியாது.
இந்த 7 குறிப்புகள் பார்த்தோம். ஒன்றுக்கு கவலைப்படனால ஒன்றுமே செய்ய முடியாது, கவலைப்படாது. நெருக்கமான சூழ்நிலையில் ஆவியானுடைய கைடன்ஸ் எடுங்க. அவர் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அவர் சொல்லி தருவார். எது முக்கியமோ அதை தேடுங்க. எல்லாத்தையும் எடுத்து கவலைப்படாது. தேவையானது ஒன்று, அவருடைய பாதத்தில் உட்காரணும், அவர் சத்தம் செய்யணும். தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. தேவையானது ஒன்று தான். உங்கள் தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்தில் அவர்கிட்ட சொல்லுங்கள். மற்றவன்ட்டு தயவுசெய்து புலம்பாதீங்க. உங்கள் மகன்கிட்ட மகாட்ட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சபை விசுவாசிக்கிட்டாங்க. ஜெபத்துக்காக பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறது, பாஸ்டர் மாட்ட சொல்கிறது, ஜெபிக்கிறது வேறு. உங்களோட கூட சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். ஜெபத்தில் உங்களை தாங்குறவங்ககிட்ட அதை பகிர்ந்து கொள்வது வேறு. மற்றபடி பார்க்குறவங்ககிட்டலாம் உங்கள் பிரச்சனையை சொல்லாதீங்க. கொஞ்சம் சரீரம் பலவீனம் ஆகும்போது நம்முடைய பாரங்களை தாங்க முடியாமல் மற்றவங்ககிட்ட சொல்ல தோன்றும். தயவு செய்து சொல்லாதீங்க. அவருக்கு தெரியப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையிலையும் பிசாசு அந்த சூழ்நிலையை எடுத்து அவன் கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு இடம் கொடுத்துறாரு. பிசாசு மேற்கொள்ளக்கூடாது. எதிர்த்து நில்லுங்க. என் ஓட்டத்தை நான் ஜெயத்தோடு முடிக்கணும், எண்டு நல்லா இருக்கணும். இது வரைக்கும் என்ன குறை இருக்கோ இல்லையோ, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் திருப்தியாக இருங்க. எனக்கே மட்டும் ஏன் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க நீங்கள் யூனிக். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் நடந்தால் நீங்கள் யூனிக் இல்லை. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். கர்த்தர் உங்களை தனித்தன்மை உள்ள சிருஷ்டித்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலை மற்றவங்க சூழ்நிலையிலிருந்து மாறி இருக்கும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம்.